பிரதமர் மோடியை சந்திக்க எடப்பாடி பழனிசாமி திருச்சி வந்தடைந்துள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்கள். அதிமுக பாஜக இடையேயான கூட்டணி அமைந்த பிறகு முதல் முறையாக தமிழகம் வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்பதற்காக சேலத்தில் உள்ள அவரது இல்லத்தில் இருந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது திருச்சி வந்திருக்கிறார். திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த பேருந்து நிலையம் அருகே ஒரு தனியார் நட்சத்திர விடுதியில் தங்கியிருந்த அவர் தற்போது அந்த விடுதியில் இருந்து புறப்பட்டு விமான நிலையத்திற்கு புறப்பட்டிருக்கிறார். முதலாவதாக பிரதமரை வரவேற்கக்கூடியவர்களுடைய பட்டியலில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடைய இடம் பெயரவில்லை. அதன் பிறகு சிறப்பு அனுமதி பெற்று அவர் சந்திப்பார் என்கின்ற ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. இந்நிலையில் இந்த நட்சத்திர விடுதியில் இருந்து புறப்பட்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது தூத்துக்குடியில் இருந்து திருச்சி புறப்பட்டிருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்பதற்காக திருச்சி விமான நிலையம் சென்றிருக்கிறார். நாளை அவருக்கு பிரதமருடனான அந்த ரோட் ஷோ நிகழ்ச்சி இருக்கிறது. மேலும் கங்கை இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியும் இருக்கிறது. அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்கும் பொழுது அவர் நட்சத்திர விடுதியில் சந்தித்து இந்த கூட்டணி தொடர்பாகவும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சி சூழல் குறித்தெல்லாம் பேசுவார்கள் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது விமான நிலையத்திற்கு எடப்பாடி பழனிசாமி புறப்பட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜன். பிரதமர் மோடியை சந்திக்க எடப்பாடி பழனிசாமி திருச்சி வந்துள்ளார். தூத்துக்குடியிலிருந்து திருச்சி செல்லும் பிரதமர் இன்று இரவு அங்கு தங்கவுள்ளார். இதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி திருச்சி வந்தடைந்துள்ளார். திருச்சியில் பிரதமர் மோடியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்திக்க உள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், வணக்க. விவரங்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது சற்று முன் திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர விடுதியில் இருந்து திருச்சி விமான நிலையத்திற்கு புறப்பட்டிருக்கிறார். அவருடன் முன்னாள் அமைச்சர்கள் கே.பி. முனுசாமி, எஸ்.பி. வேலுமணி, விஜயபாஸ்கர், காமராஜ் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்களும் அவருடன் சேர்ந்து தற்போது புறப்பட்டிருக்கிறார்கள். தூத்துக்குடியில் இருந்து திருச்சி வரக்கூடியவர்களை சந்திப்பதற்காக இன்று மாலை 6 மணிக்கு சேலத்திலிருந்து புறப்பட்டு இங்கு திருச்சியை வந்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி. அதன் பிறகு இங்கு முன்னாள் அமைச்சர்களுடன் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடனான ஒரு சிறிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதன் பிறகு தூத்துக்குடியில் அவருடைய நிகழ்ச்சி முடிந்த உடனேயுமே இங்கிருந்து விமான நிலையத்திற்கு புறப்பட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதாவது தூத்துக்குடியிலிருந்து திருச்சி வரும் பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்பதற்காக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவருக்கான சிறப்பு அனுமதி கொடுக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வந்தது. அவர் ஹோட்டலில் சந்திக்கப் போகிறாரா அல்லது விமான நிலையத்தில் சந்திக்கப் போகிறாரா என்ற கேள்வியிலும் இருந்து வந்தது. ஆனால் இந்த விமான நிலையத்தில் யார் யார் சந்திக்கப் போகிறார்கள் என்பதற்கான ஒரு பட்டியல் வெளியிடப்பட்டது. அந்த பட்டியலில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடைய இடம் பெயரவில்லை. ஆனால் சிறப்பு அனுமதி பெற்று அவர் சந்திப்பார் என்கின்ற ஒரு தகவலும் வெளியானது. அதன் காரணமாக அவர் தற்போது அந்த சிறப்பு அனுமதி பெற்றிருக்கக்கூடிய சூழலில் தற்போது விமான நிலையத்திற்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார். திருச்சி விமான நிலையத்தில் அவர் வரவேற்பதற்காக மாநில தலைவர் அண்ணாமலை, துரை வைகோ எம்பி உள்ளிட்டோரெல்லாம் அங்கே சென்றிருக்கிறார்கள். அவருடன் தற்போது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவருடன் முன்னாள் அமைச்சர்கள் எஸ்.பி. வேலுமணி, காமராஜ், விஜயபாஸ்கர் உள்ளிட்டோரும் இங்கே சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சந்திப்பு என்பது அதிமுக பாஜக இடையேயான கூட்டணி அமைத்த பிறகு முதல் முறையாக தமிழகம் வந்திருக்கிறார் பிரதமர் மோடி. அவரை அரசியல் சூழல் காரணமாகவும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல் என்னவாக இருக்கிறது, அதிமுக பாஜக இடையான கூட்டணி என்னவாக இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் அவர்கள் பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. கூட்டணி அமைத்த பிறகு முதல் முறையாக பிரதமர் நரேந்திர மோடி அவரை வரவேற்பதற்காக எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது விமான நிலையம் சென்றிருக்கிறார். பாண்டியராஜன், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் பிரதமர் மோடியை சந்திக்க எடப்பாடி பழனிசாமி திருச்சி வந்துள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக பாண்டியராஜன் நன்றி. நீங்க தொடர்ந்து இணைப்பிலேயே இருக்கலாம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.